ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் முதலில் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு அமர்ந்திருந்தார். இப்போது கேதுவிடமிருந்தும் விடுபட்டு 6ஆம் இடத்தில் தனியாக கன்னியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2 குடையவர் 2 7 குடைய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல குருநாதரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 3இல் குரு சுக்கிரன். 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வக்ரகதியில் சனி பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமரலாமா? அதாவது 3, 6, 10, 11 சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இயற்கை அசுபர்கள் ஒருவராக தனித்து அமரலாம். அது மட்டுமில்லை, 6ஆம் இடம் என்று சொல்கிற போது கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு, ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடாத விடயங்கள் எல்லாமே 6ஆம் இடம். கடன் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்திலே செவ்வாய் சென்று அமர்கிற போது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய், கடன், எதிரி இது போன்ற அமைப்புகள் அப்படியே எல்லாமே நசிந்து போய்விடும், காணாமல் போய்விடும். 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வதால கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம் இது போன்ற அமைப்புகள், ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கூடாத கெடுதல் தரக்கூடிய அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லை, 3ஆம் இடம் நல்லபடியாக 2 மாபெரும் சுபர்களுடைய இருப்பால வலுவடைந்திருக்கிறது. குருவும் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவிடமிருந்து விடுபட்டு நல்லபடியாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, உற்சாகம், தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதாவது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அது மட்டுமில்லை, உங்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் மட்டுமில்லை 8ஆம் அதிபதியும் அவர்தான். 1, 8 குடையவர். மேசத்திற்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 1, 8 குடையவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8 குடையவர் 6ஆம் இடத்தில் அமர்கிற போது விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டுமில்லை, லாட்டரி டிக்கெட் விழுவது, பங்கு சந்தையில் திடீரென்று லாபம் ஏற்படுவது, திடீர் தன லாபங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது விபரீத ராஜயோகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடம் என்று சொல்லி பார்க்கிற போது 2 குடையவர் 3ஆம் இடத்துல குருநாதரோடு சேர்ந்து அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து 9ஆம் வீட்டை, பாக்கிய வீட்டை பார்க்கிறார்கள். பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது, 3ஆம் இடம் வலுவடைகிறது, 2ஆம் அதிபதி வலுவடைகிறார். அதாவது 2, 7 குடையவர் 3இல் மறைகிறார். குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது போன்ற சூழல்ல நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த சிக்கலும் இல்லை, வாழ்வை தொடரலாம் நல்லபடியாக. புதிதாக திருமணம் செய்ய வேண்டும் அல்லது புதிதாக குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆவலில் நீங்கள் இருந்தால் சற்று நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. 2, 7 குடையவர், அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் குருநாதர் 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் திருமணம், குடும்பம் புதிதாக உருவாக்குவதற்கு இந்த மாதம் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஒருவேளை திருமண விடயங்களாக நீங்கள் ஏதாவது முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி வலு, உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்திகள் நடக்கிறது என்பதை செக் பண்ணி பார்த்து 1க்கு 2 தடவை நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்து செய்து கொள்ளலாம். 3ஆம் இடம் அபரிவிதமாக வலுவடைந்திருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், அதாவது மனதில் ஒரு விதமான தைரியம் பிறக்கும். அது மட்டுமில்லை, 3, 9 வலுவடைகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கிற மாபெரும் 2 சுபர்களும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார்கள். பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது. எல்லா பாக்கியங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அது மட்டும் இல்லை, இளைய சகோதரர்களால நன்மைகள் ஏற்படும். தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் அட்டகாசமாக இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும். மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது இசை கேட்பதில் ஆர்வம் பிறக்கும். நுண்கலைகள் எல்லாமே மூன்றாம் இடம். எழுத்து, இசை, கவிதை, பாட்டு, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே மூன்றாம் இடம். புதனும் நன்றாக வலுத்திருக்கிறார் 4ஆம் இடத்துல. அதாவது அக்கவுண்டிங், ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இணையதளம், இது போன்ற அமைப்புகளில், பத்திரிகை துறை, இது போன்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு உண்மையில அதீத நன்மைகள் ஆகஸ்ட் மாதம் கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, 4ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார், அங்கே சூரியனும் அமர்ந்திருக்கிறார். கடகத்துல சூரியனும் புதனும் புதா ஆதித்ய யோகத்தில் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையில சொல்றேன், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான காலம், அழகான பொற்காலம். அதாவது வித்யாகாரகன் புதனும் வித்யா ஸ்தானமும் அட்டகாசமாக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள். கல்வி கற்பதற்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்கார மாணவர்களுக்கு. அது மட்டுமில்லை, சூரிய பகவான் நல்லபடியாக 4ஆம் இடத்திலிருந்து மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். இந்த இடத்துலதான் சற்று நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சூரியன் கேதுவை நெருங்க நெருங்க சற்று அசௌகரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த விதமான அசௌகரியம் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் தலைமை பகுதியில் பண்பில் இருக்கிறீர்களோ, லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறீங்களோ, லீடர்ஷிப்ல இருக்கிறீங்களோ, அதாவது அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சூரியன் கேதுவை நெருங்க 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 தன்னுடைய பலத்தை எல்லாம் கேதுவுடன் இழந்து கொண்டு வருவார். அதனால லீடர்ஷிப்பில் இருப்பவர்கள், தலைமை பண்பில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அதாவது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம். 6ஆம் இடத்துல கேது நல்லபடியாக அமர்ந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். என்ன இருந்தாலும் லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றி, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதரர்களால நன்மைகள் ஏற்படும். 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவலில் இருந்தால், அல்லது 2ஆம் திருமணத்திற்காக முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்து 2ஆம் திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால், அது விடயமாக நீங்கள் சற்று முன்னெடுத்து கொண்டு போகலாம் நடவடிக்கைகளை. 11ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. முதல் திருமணம் செய்வதாக இருந்தால் சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்துல சனி விரயச்சனியாக இருக்கிறார். அவர் விரயச்சனியாக இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் விரயச்சனியாக இருந்தாலும் வக்ரச்சனியாக இயங்கிக் கொண்டிருப்பதால தேவையற்ற வீண் விரயங்கள் முடிந்த வரைக்கும் இல்லாமல் தான் இருக்கும். நீங்களும் சற்று விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. இந்த ஒரு இடத்துல நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். சூரியன் கேதுவை நெருங்க போகிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு. அதனால சூரியன் என்று சொல்கிற போது உஷ்ணம், அதாவது உடல்ல உஷ்ணம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு கோபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தேவையற்ற கோபம், பதட்டம், நிதானமற்ற தன்மை, டென்ஷன், இது போன்ற அமைப்புகளை குறைத்து கொண்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தேவையற்ற அசௌகரியங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 10ஆம் அதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில, அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளோடு இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோட, லைஃப் பார்ட்னரோட, வாழ்க்கை துணையோட பேசுகிற போது அங்கே கருத்து முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது விடயமாக தேவையில்லாத ஆர்குமெண்டை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு, வாழ்க்கை துணையோடு, இது போன்ற அமைப்புகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல அற்புதமான விடயம். கேதுவிடமிருந்து விடுபட்டு 6ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது அற்புதமான விடயம். அது மட்டுமில்லை, 3ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, பாக்கியஸ்தானம் வளர்த்திருக்கிறது. 4ஆம் இடத்துல வித்யாகாரகனும் வித்யா ஸ்தானமும் வளர்த்திருக்கிறது. எல்லா நன்மைகளும் மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.